பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், சுஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவுத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேசர்களான அவுலியாக்கள், குறிப்பாக இந்த நிகழ்வின் இந்த சபையின் கதாநாயகராக திகழக்கூடிய குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் ஏனைய எல்லா அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் மீதிலும் என்றென்றும் நிரப்பமாக நின்று நிலவட்டும் என்று வேண்டியவனாய், இந்த புனிதமான சபைக்கு தலைமை வகித்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கை பொருந்திய மௌலானா அவர்களே, மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய உலமா பெருமக்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஒரு சபையில தொடராக குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை, கராமாத்துக்களை, இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் செய்த பணிகள், ஹிதுமத்துக்களை தொடராக நாம படித்து முதாக்கரா செய்து வருகின்றோம். இறைநேசர்களான அவுலியாக்களை நாம் ஏன் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு மத்தியிலே தற்காலத்தில் எல்லா மக்களிடத்திலையும் எழும்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உதுகுரு மஹாசின மௌதாக்கும் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்தில் வாழ்ந்து மறைந்து மன்னரைக்கு சென்ற மௌத்தானவர்கள் அவங்க உலகத்துல வாழும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில நடந்த நல்லவைகள் இருந்தால் அதை நீங்க நினைவுபடுத்தி பேசிக்கொண்டே இருங்க என்று சொல்லி காட்டினாங்க. சாதாரணமான ஒரு மனிதன் உலகத்துல பாவம் செஞ்சு வாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் கூட அவன் மௌத்துக்கு பின்னால அவன் பாவங்களை பத்தி பேசுறது இல்லை. அவன் ஹயாத்தோட வாழும் பொழுது அவன் வாழ்க்கையில நடந்த நற்குணங்கள், நல்லவைகள் இருந்தால் அதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அதை பற்றி பேசுங்கள் என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அப்ப இந்த காலத்துல கூட இன்றைக்கோ நேத்தோ மௌத்தா போனொருத்தர் அவர் உலகத்துல வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையில இருந்த நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் நல்ல குணாதிசயங்கள் இருக்கும். இதோட பத்தி நீங்க நினைவுபடுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க. அது அவருடைய கபருடைய வாழ்க்கைக்கு அது அவருக்கு கை கொடுக்கும் என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறார். அப்ப சாதாரண ஒரு மனிதன், பாவத்தில மூழ்கி வாழ்ந்த மனிதன், அவன் வாழ்க்கையில கூட நல்லவைகள் நடந்திருந்தால் அதை அந்த மௌத்துக்கு பின்னால நீங்க நினைவுபடுத்துங்க என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருப்பாங்க என்று சொன்னா, இறைநேசர்களான அவுலியாக்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் இஸ்லாத்துக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தந்த வாழ்க்கைய, தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் கழித்து அல்லாஹ்விடத்திலே மேன்மை பெற்றவர்கள். மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் லட்சக்கணக்கான காபிர்களை முஸ்லிம்களாக மாற்றி இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ இறைநேச பெருமக்கள் அவர்கள் இந்த பூமியில செய்த ஹிதுமத்துக்கள், தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி அவர்கள் செய்த தீன ஹிதுமத் இருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு நாங்க முஸ்லிம் என்று சொல்லி சொல்றதுக்கு, பெருமையாக சொல்றதுக்கு அவங்களுடைய ஹிதுமத்துக்கள், அவங்களுடைய சர்வீசுகள் தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அஜ்மீர் ஹாஜா மொஹினுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அடுத்த மாசம் ரஜபுடைய மாதத்தில் அவங்களுடைய உருஸ் வைபவம் வருகின்றது. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேற்பட்ட காபிர்களை முஸ்லிம்களாக மாத்திக்கிறாங்க. அது எப்படிதான் நடக்கிற கதையான்னு சொல்லி நாம யோசிப்போம். எங்கட ஆட்கள் எழுதினாக்கா அதை பத்தி இல்ல, பொய்ய எழுதி வச்சுப்பாங்கன்னு சொல்லணும், அப்படி சொல்லுவாங்க. ஆனால் 90 லட்சத்துக்கு மேற்பட்ட காபிர்கள் அவங்க முஸ்லிம்களாக மாத்தினாங்க என்ற செய்தியை எழுதி வச்சிருக்கிறது யாரு? இந்தியாவினுடைய ஹிஸ்டரி, இந்தியாவினுடைய அந்த வரலாறை எழுதின காபிர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறார்கள். இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஹாஜா மொஹினுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு மகான், ஒரு முஸ்லிம் வாழ்ந்தார். அவர் எங்கட மதத்தை சேர்ந்த 90 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை அவருடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் ஈர்த்துக் கொண்டார், இழுத்துக் கொண்டார், முஸ்லிம்களாக மாற்றினார். எங்கட நல்ல காலம்
குறிப்பிட்ட வயசில் அவர் இறையடி சேர்ந்து விட்டார். இன்னும் கொஞ்ச காலம் அந்த ஹாஜா மொய்னுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்திருந்தா முழு இந்தியர்களையும் முஸ்லிம்களாக மாற்றியிருப்பார் என்று சொல்லி இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இந்தியாவினுடைய ஹிஸ்டரியில வரலாறுல எழுதி வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி குத்துபுல் மஜீத் ஷாவுல் ஹமீத் மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகின்ற இடங்களிலெல்லாம் ஒவ்வொரு விதமான கராமாத்துக்களை காட்டி அந்த கராமாத்துக்களை பார்த்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு தடவையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க போற வழியில எத்தனையோ கராமாத்துக்களை காட்டுவாங்க. மனிதனால சாதிக்க இயலாத, மனிதனுக்கு செய்ய இயலாத பவர்களை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அது எப்படி மனிதனுக்கு ஏழும் என்று சொல்லி நாம நினைக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், இப்படிப்பட்ட பவர்களை நான் என்ற மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன், என் அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். பவர் என்பது, சக்தி என்பது, குவத்து என்பது, குதிரத்து என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, எல்லா விதமான சக்திகளும் பவர்களும் அல்லாஹ்விடத்தில் தான், அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் படைத்தவன், சக்தி படைத்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்ப சக்தி என்பது, பவர் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு தான் முழுமையாக சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆனால் அந்த பவரை, அந்த குதிரத்தை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கிறான். இப்ப முத்தக்கல்லிம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்குரிய சிஃபத்து, பேசக்கூடியவன். பேசக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சிஃபத்து யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தான் பேசக்கூடியவன். இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு மத்தியில், நான் இன்று முத்தக்கல்லிமாக இருக்கின்றேன் என்றால் பேசக்கூடிய பவரை, ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். சமீஅ, கேட்கக்கூடியவன் என்ற அந்த சிஃபத்து அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்ப நீங்கள் நாம் பேசுறதை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், சமீஅ, செவிசாட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்குது. அப்ப அல்லாஹ் சமீஆக இருந்து அந்த சம்அ என்று சொல்லக்கூடிய அந்த சமாஅத்தை, கேட்கும் தன்மையை, பவரை அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான். இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டே போகலாம். பசீர், இந்த இடத்துல எத்தனையோ விஷயங்களை நாங்க பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பார்வையாளன் என்று சொல்வது அல்லாஹ்வுக்குரிய சிபத்து. எங்களையும் பார்த்து பசீர், நாங்களும் பார்வையுள்ளவர்கள் தான், எங்களுக்கும் பார்க்க இயலும் என்று சொன்னால் அது ஷிர்கா? இல்லை. அல்லாஹ் பார்க்கக்கூடிய தன்மையை, ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். இப்படிதான் உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டாக்கா அல்லாஹ் அவர்களுக்கு அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப ஒவ்வொரு பவரை கொடுத்திருக்கின்றான். ஆனால் இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பவர்களை பற்றி, அல்லாஹ் கொடுத்த சக்திகளை பற்றி குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் விசேஷமாக சொல்லி காட்டப்படுகின்றது. மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கு எங்களுக்கு ஓகே. ஆனால் அவுலியாக்களுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குதுன்னு சொன்னா அதுல மட்டும்தான் ஒரு எனர்ஜி. அதை ஏற்றுக்கொள்ற நிலைமையில நாங்க இல்ல. என்ன காரணம்? அல்லாஹுவை தாண்டிய ஒரு சக்தி என்றா சொல்லுகின்றோம், அல்லது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்காம அந்த அவுலியாக்களுக்கு தானாகவே எப்படி ஒரு பவர் வந்தது என்றா சொல்லுகிறோம்? இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றான் என்ற செய்திகளை குர்ஆன்ல எத்தனையோ இடத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகின்ற விஷயம்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஆசிப் பின் பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய இறைநேசர், ஒரு அவுலியா என்ன செஞ்சாங்க? யமன்ல இருக்கக்கூடிய பல்கீஸ் நாயகத்தினுடைய பிரமாண்டமான சிம்மாசனம் என்று சொன்னா ஒரு பேலஸ் மாதிரி, ஒரு பெரிய ஒரு பில்டிங் மாதிரி ஒரு சிம்மாசனத்தை கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளால யமன்ல இருந்து பலஸ்தீன்ல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க, அவங்களுடைய ஆட்சி இருந்துட்டு அவங்க பலஸ்தீனுக்கு பல்கீஸ் நாயகையும் யமனை சேர்ந்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வாராங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தந்த சபையில பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள், ஜின்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில வச்சு கேட்கிறாங்க, ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா கப்ல அன் யஅதூனி முஸ்லிமீன். குர்ஆன்ல வர ஆயத் இது. பல்கீஸ் நாயகியும் யமன் தேசத்தை சேர்ந்தவர்களும்
இஸ்லாம் ஆகிறதுக்காக முஸ்லிம் ஆகிறதுக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இங்க வந்து சேர்றதுக்கு முன்னால சிம்மாசனம் அவங்க பல்கீஸ் நாயகி இருக்கக்கூடிய அவங்க ஒரு பெரிய ராணி, அவங்களுடைய அந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வந்து காட்டி ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு புதரப்படும் விதத்தில் நாம ஆக்கணும். இதை யாருக்கு கொண்டு வரதுக்கு கேளும்? பல்கீஸ் நாயகியும் அவங்களுடைய எமன் தேசத்தை சேர்ந்தவங்களும் கிட்ட வந்துட்டாங்க. இப்ப அவங்க இங்க வந்து சேர்றதுக்கு முன்னால கொண்டு வரணும். அப்ப அங்க இருந்த இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய பிரமாண்டமான பவர்ஃபுல்லான ஒரு ஜின் சொல்லிட்டு எனக்கு கொண்டு வரதுக்கு ஏதும். ஜின்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டேன்னு சொன்னாக்கா அதை நம்புறதுக்கு இன்றைக்கு நாங்க ரெடி. ஜின்கள் அப்படி செஞ்சுட்டா இப்படி செஞ்சுட்டா அப்படி ஏறுமாம் இப்படி ஏறுமாம் என்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்புறதுக்கு நாம தயார், ஏற்றுக்கொள்வோம். அப்ப இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின் சொல்லிட்டு எனக்கு கொண்டு வரதுக்கு ஏறும். எவ்வளவு குயிக்கா கொண்டு வர இயலும் என்று சொன்னாக்கா, இப்ப இந்த சபை நடந்து கொண்டிருக்குது. இந்த சபை நடந்து முடிஞ்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே நீங்க இந்த இடத்துல இருந்து எழும்பி போறதுக்கு முன்னால கபல அந்த கூமமி மகாமி உங்களோட இடத்தை விட்டு நீங்க எழும்பி போறதுக்கு முந்தி பல்கீஸ் நாயகினுடைய சிம்மாசனத்தை எனக்கு கொண்டு வரத்துக்கு ஏழும் என்று சொல்லி இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின் சொல்லிட்டு, அப்ப அதற்கு பின்னால அந்த சபையில இருந்த ஒரு மனிதர் ஆசிப் பின் பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு மனிதர், ஜின்னோ நபியோ ரசூலோ அல்ல, அவங்க ஒரு மனிதர், நபி அல்லாத ஒரு மனிதர், விலாயத் என்று சொல்லக்கூடிய பவர் கொடுக்கப்பட்ட ஒரு அவுலியா. அவங்க சொன்னாங்க இந்த மஜ்லிஸ் முடியும் வரைக்கும் இல்ல, மஜ்லிஸ் முடிவடைறதுக்குள்ளால்தான் இந்த ஜின்னு கொண்டு வர இயலும் என்று சொல்லுது. எனக்கு அதற்கு முந்தி கொண்டு வர இயலும். கபல அர்த்தத்த தர்ஃபு உங்களுடைய பார்வை இங்கிட்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வை அப்படி அங்கால ஆக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போகுமோ அவ்வளவு குயிக்காக அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து தந்துருவேன் என்று சொல்லி முடிவதற்குள்ளால ஆசிப் பின் பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு யமன்ல இருக்கக்கூடிய 10,000 மைல்களுக்கு அங்கால இருக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான சிம்மாசனத்தை அந்த சபைக்கு கொண்டு வந்து காட்டினார்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி காட்டுது. வேற ஏதாவது சொன்னாதான் அதெல்லாம் சும்மா பொய்க்கதை, அதை நம்பேறமாறு சொல்லி நாங்க நடப்போம். ஆனால் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வே சொல்லி காட்டான். இப்படி ஒரு மனுஷர் கண்மூடி திறக்கும் நேரத்துக்குள்ளால 10,000 மைல்களுக்கு அங்கால இருக்கக்கூடிய பல்கீஸ் நாயகனுடைய சிம்மாசனத்தை அங்க போறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், அதுக்கு பின்னால் அங்கிருந்து அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேர காலம் போகும். பல்கீஸ் நாயகி அவங்களோட நாட்டை விட்டு போற நேரத்துல அந்த அவங்களுடைய அரசு சொல்லக்கூடிய அந்த சிம்மாசனத்தை மிச்சம் காட் போட்டு யாருக்கும் கிட்ட நெருங்க இயலாத அளவுக்கு பிரமாண்டமான காடுகள், ஒரு பூட்டுக்கு மேலால இன்னொரு பூட்டு, ஒரு கேட்டுக்கு மேலால இன்னொரு கேட் என்று சொல்லி பல கேட்டுகளை போட்டு பல பாதுகாப்பான அமைப்புல அதை வச்சுட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சிம்மாசனத்தை ஆசிப் பின் பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளால கொண்டு வந்து காட்டினாங்க. யாரு? ஒரு மனிதர். எப்படிப்பட்டவங்க? அவங்க ஒரு வழி, அவுலியாக்களினால் அப்படி செய்யறதுக்கு ஏழும் என்பதை தான் ஆசிப் பின் பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எனவே அதன் மூலமாக எங்களுக்கு விளங்க வருவது என்ன? ஆசிப் பின் பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளால கொண்டு வந்தாங்க. அப்ப இதை செய்து காட்டினவர்கள் யார்? ஒரு இறைநேசர், ஒரு அவுலியா, மனிதர். அவர்கள் ரசூலாகவோ நபியாகவோ இல்ல, ஒரு ரசூல், ஒரு நபி அல்லாத ரசூல் அல்லாத விலாயத்து பெற்ற ஒரு மனிதருக்கு அப்படி நடாத்துவதற்குண்டான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருப்பதை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதைதான் ஆசிப் பின் பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். எனவே இறைநேசர்களுக்கு அப்படிப்பட்ட பவர் இருக்கின்றது. விலாயத் என்று சொன்னாலே என்னது? பவர், அதிகாரம். அல்லாஹ் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் என்ற அடிப்படையில தான் மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தில் எத்தனையோ அற்புதங்களை காட்டினார்கள். மனுஷனால செய்ய இயலாத எத்தனையோ அற்புதங்களை அவங்க காட்டினாங்க. அவங்க மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய சேகரத்தில் இருந்து அவங்க பிரியாவிடை பெற்று 10 வருஷ காலம் ஷேகுடைய சகவாசத்தில இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு பின்னால ஷேகடத்தில இருந்து விடை பெற்று போற நேரத்துல
ஷேக் அவர்கள் அவர்களை பிரிய மனமின்றி அவர்களை அனுப்புகின்றார்கள். ஷேகிடத்தில் கேட்கிறாங்க, நான் இங்க இருந்து உங்களிடத்தில் இவ்வளவெல்லாம் பயிற்சிகளை பெற்றதற்கு பின்னால முதலாவதாக நான் கஅபா சென்று ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு போக வேண்டும். எனவே அதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் ஷேக் அவர்கள் அவர்களை பிரியாவிடை கொடுத்து அனுப்புகின்றார்கள். சுமார் 5 தரீக்காக்களுக்கு ஹிலாபத்து கொடுத்து அவர்களை என்ன செய்கின்றார்கள், அந்த இடத்திலிருந்து அனுப்புகின்றார்கள். காதிரியா, ஜிஸ்தியா, நக்ஷபந்தியா, சத்தாரியா, சுஹ்ரவர்தியா போன்ற 5 விதமான தரீக்காக்களுக்கு மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஷேக் முகமது கௌஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இவங்களுக்கு ஹிலாபத்து கொடுக்கிறாங்க. 5 தரீக்காக்களுக்கு, பிரதானமான தரீக்காக்களுக்கு, இன்னும் வேறு வேறு தரீக்காக்களுக்கும் அவர்களுக்கு ஹிலாபத்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் பிரதானமான இந்த 5 தரீக்காக்களுக்கும் ஹிலாபத்து கொடுத்து அனுப்புற நேரத்தில் சொல்றாங்க, இந்த ஹலீஃபாக்களில் நீங்க தான் பிரதானமான ஹலீஃபாவாக இருக்கின்றீர்கள், நீங்க இந்த காலத்தினுடைய குத்துபு ஜமானாக இருக்கின்றீர்கள் என்று சொல்றதோட சொல்றாங்க, நீங்க கடைசி வரைக்கும் திருமணம் முடிக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும். ஏன், திருமணத்துக்கு இடம் கொடுத்தால் மனைவியினுடைய பிள்ளைகளுடைய நேசம் வந்து அல்லாஹ் ரசூலுடைய நேசம் குறைந்து விடுமோ, அதற்கு இடைஞ்சலாகிடுமோ என்று சொல்லி பயந்து கடைசி வரைக்கும் நீங்க திருமணத்துக்கு அங்கீகரிக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய முதுகன் தண்டில் நான் உங்களுடைய பிச்சலத்தை கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பூமியில உங்களுடைய ஜெனரேஷன் உங்களுடைய பிச்சலம் வாடுகின்ற அந்த நிகழ்வையும் நான் காணுகின்றேன். ஆனால் நீங்கள் திருமணம் முடிக்காட்டியும் கூட உங்களுடைய உடம்பில் இருந்து அந்த பிச்சலத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அல்லாஹ் அவனுடைய குவத்து குதிரத்தை கொண்டு அதை வெளிப்படுத்துவான் என்று சொல்லியும் அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றார்கள். அவங்களோட பேரத்துக்கு 404 சீடர்களோடு அவங்களை அனுப்புறாங்க. 404 சீடர்கள். இவங்க உங்களுக்கு எல்லா நிலைமைகளிலையும் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை முழு உலகத்திலேயும் பரப்புவதற்கு இவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக ஒத்தாசையாக இருப்பார்கள். இவர்களை வைத்து நீங்கள் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை வளருங்க. உங்களுக்கு தரப்பட்ட ஹிலாபத் எந்தெந்த தரீக்கத்துக்குண்டான ஹிலாபத்துக்கள் தரப்பட்டிருக்கிறதோ அந்த தரீக்கத்துக்குண்டான ஹிதுமத்துக்களை பணிகளையும் இவர்களை நீங்கள் ஒத்துழைப்பாக வைத்து உறுதுணையாக வச்சு நீங்கள் உங்களுடைய ஹிதுமத்துக்களை இந்த பூமியிலே மேற்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றார்கள். போகின்ற வழியில அவங்க குவாரியர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருந்து மக்கமா நகர் வரைக்கும் நடைபாதையாக தான் போறாங்க, நடந்துதான் போறாங்க. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னால பல காடுகள், மேடுகள், மலைகள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் கடக்க வேண்டியது. அப்ப போறதுக்கு நிறைய காலம் தேவைப்பட்டுட்டு கொஞ்ச தூரம் நடக்கிறது, நடந்து இரவாகிட்டாக்கா ஒரு இடத்துல தங்குறது, போற வழியில சில மக்கள் நோயாளிகள் என்று சொல்லி வருவாங்க, நோய்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது, இவங்களுடைய கராமத்தை கொண்டு டாக்டர்மார்களினால சுகப்படுத்த இயலாத எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இவங்க சுகப்படுத்தி காட்டிக்கொண்டு போனாங்க. போற வழியில எத்தனையோ மக்களுக்கு அவங்க காட்டுகின்ற அற்புதங்களை கண்டு எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தில லாகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரை தாண்டி போற நேரத்துல அங்க தங்குறாங்க. தங்கின நேரத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நூருத்தீன் அல் முஃப்தி, அந்த காலத்தில் ஒரு முஃப்தியாக இருந்த ஒரு பெரும் அறிஞர், பெரும் பணக்காரராகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களிடத்துல ஆஃபியத்து பெற்று போறதை கண்டு தனக்கு பிள்ளை இல்லாமல் நீண்ட காலமாக அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த நூருத்தீன் அல் முஃப்தி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர், அந்த ஆலிம் மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல வந்து முறையிடுறாங்க, எனக்கு நீண்ட காலமாக பிள்ளை இல்ல, செய்ய வேண்டிய எல்லா விதமான சிகிச்சைகளையும் ட்ரீட்மெண்ட்களையும் செஞ்சிட்டேன், இதுவரைக்கும் எனக்கு கை கொடுக்க இல்ல. எத்தனையோ ஷேக்மார்களிடத்துல போய் அதற்குண்டான தல்சமாத் என்று சொல்லக்கூடிய ஓதி பார்ப்பதன் மூலமாக எத்தனையோ விஷயங்களை மேற்கொண்டு இதுவரைக்கும் எனக்கு ஒன்றும் கைகூடவில்லை.
ஆனால் உங்களின் மூலமாக எனக்கு அந்த வாக்கியம் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். உடனே மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அவங்க நூருத்தீன் அல் முஃப்தி அவங்களுக்கு சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான். முதலாவதாக உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு நீங்கள் யூசுப் என்று பெயர் வைக்கணும். ஆனால் அந்த பிள்ளை உங்களுக்கு சொந்தமானது அல்ல. 7 வயசு வரைக்கும் அந்த புள்ள உங்களிடத்தில் இருக்கும், உங்களுடைய பராமரிப்பில் இருக்கும். 7 வயசில் அல்லாஹ் அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் உதிப்பாட்டுவான். அந்த தன்னுடைய ஆத்மீக தந்தையிடத்தில் போகணும் என்று சொல்லி உங்களோட புள்ள உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கும். அந்த நேரத்தில் அந்த புள்ளைய நீங்க எனக்கிட்ட அனுப்பி வச்சிடணும். நான் அந்த நேரத்தில் மக்கமா நகரத்தில் காபா ஆலயத்தில் ஹரத்தில் நான் இருப்பேன். இந்த பிள்ளை அல்லாஹ் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பான். 7 வயசு வரைக்கும் உங்களோட பிள்ளை, 7 வயசுக்கு பின்னால எனக்கு அந்த பிள்ளை வந்துடணும். ஆனால் இப்ப நீங்க உங்களுக்கு குழந்தை இல்லாம போயிட்டும் என்று கவலைப்படுவீங்களே, இல்லை, அதற்கு மாறாக அல்லாஹ் இந்த பிள்ளை கிடைச்சதுக்கு பின்னால உங்களுக்கு 3 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளுமாக மொத்தம் 5 குழந்தைகளையும் அல்லாஹ் அதற்கு பிறகு குழந்தை பாக்கியமாக தருவான் என்று அந்த சுப செய்தியையும் அவங்களிடத்துல சொல்றாங்க. சொல்லிட்டு சில ட்ரீட்மெண்ட்கள் கொடுக்கிறாங்க. 40 நாளைக்கு நீங்க தொடர்ந்து சில ஓதல்களை ஓதி வரணும் என்று சொல்லி சில அவுராதுகளை கொடுக்கிறாங்க. இந்த நேரத்துல இப்படி பக்குவமாக இருந்து இந்த அவுராதுகளை நீங்க 40 நாளைக்கு ஓதிவாங்க என்று சொல்லிட்டு 40 நாள் நெருங்கும் பொழுது சொல்றாங்க, மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள், நாளைய தினம் 40 நாள் கம்ப்ளீட் ஆகுது, நீங்க என்ன செய்யணும், வெற்றிலையும் இன்னும் கொஞ்சம் சில பொருட்களையும் சொன்னாங்க. என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். சொல்ல மாதிரி அடுத்த நாள் வருகின்றார்கள் நூருத்தீன் அல் முஃப்தி அவங்க. வந்ததற்கு பின்னால அவங்கள தனக்கு பக்கத்துல வச்சு முக்கியமான சில அவுராதுகளை, சில திலாவத்துக்களை, ஜிக்ருகளை, ஸலவாத்துக்களை அந்த இடத்துல கண்மூடி ஓதியவர்களாக கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்துட்டு அவங்க கையில கொண்டு வந்த அந்த பொருட்களை, வெத்திலையும் மற்ற பொருட்களையும் கேட்டு மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே வாயில போட்டு மிச்ச நேரம் சப்புகின்றார்கள். சப்பிட்டு கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்ததுக்கு பின்னால அதை திடீரென்று எடுத்து அவர்கள் அந்த நூருத்தீன் அல் முஃப்தி அவங்களுடைய கையில அப்படியே அதை துப்பி கொடுக்கிறாங்க. இதனுடைய சூடு ஆறுறதுக்கு முன்னால அவசரமாக வீட்டுக்கு போயிட்டு உங்களோட மனைவிக்கு இதை சாப்பிட கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே தினத்தில் உங்களுடைய மனைவிக்கு கருப்பம் தரிக்கும். அந்த பிள்ளைக்கு இன்ஷா அல்லாஹ் யூசுப் என்று நீங்க பேர் வைக்கணும். சொன்ன மாதிரி 7வது வயசுல அந்த பிள்ளை என்னிடத்தில் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற உடன்படிக்கையோட எக்ரிமெண்டோட அவங்க அந்த விஷயத்தை செஞ்சு காட்டுறாங்க. சொன்ன மாதிரி அதே நாளையில அவங்களுடைய மனைவி கர்ப்பம் தரித்தார்கள். அதற்கு பின்னால் அந்த பிள்ளை கிடைச்சது, யூசுப் என்று பேர் வச்சாங்க. அதற்கு பின்னால இவங்க மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட செஞ்சு கொண்ட அந்த எக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அவங்களுக்கு அப்படியே மறந்து போயிட்டு, அதற்கு பின்னால 7 வயசு வந்ததுக்கு பின்னால அந்த பிள்ளையே கேட்குது, என்ற வாப்பா கிட்ட நான் போகணும், என்னை அனுப்பி வைங்க. அப்பதான் இவர் முடிக்கிறார் நூருத்தீன் அல் முஃப்தி. யார் வாப்பா? நான் தானே உட வாப்பா, நீங்க என்னுடைய உடம்புக்கு வாப்பா, என்னுடைய ஆத்மீக தந்தை என்று ஒருவர் இருக்கின்றார், அவரிடத்தில் என்னை அனுப்பி வைங்க என்று சொல்லி பெர்மிஷன் கேட்டு அந்த பிள்ளையை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லி அதன் மூலமாக அந்த பிள்ளையின் மூலமாகத்தான் மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அவங்களுடைய ஜெனரேஷன், அவங்களுடைய குடும்ப வங்கிசம் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்க இல்ல, ஆனால் அவங்களுடைய ஜெனரேஷன், அவங்களுடைய பிச்சலம் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்குது. உலகத்தில் அல்லாஹ் நினைத்து விட்டால் எதையும் சாதிப்பான். முதலாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற நேரத்தில் வாப்பாவும் இல்ல உம்மாவும் இல்லாம பிறக்க வச்சான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தந்தை இல்லாமல் தாயை மட்டும் வச்சு படைத்தான். இதே போன்று உலகத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை அல்லாஹ் காட்டி தந்திருக்கின்றான். குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நாம படித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்காலத்தில் எத்தனையோ விதமான விஞ்ஞான ரீதியான புது புது விதங்களை எல்லாம் விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒருவருக்கு பிள்ளை இல்லையா, அந்த பிள்ளை இல்லாதவருக்கு என்ன செய்யப்படுகின்றது, அவருடைய அந்த விந்தணுக்களை எடுத்து வேறு வேறு விதத்தில் அவைகள் பிள்ளை பெற முடியும் என்ற அடிப்படையில் அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்.
அப்ப இதையெல்லாம் நாம விஞ்ஞானத்தை நம்புகின்றோம். ஆனால் விஞ்ஞானத்தின் மூலமாக, கராமத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல்களை கொண்டு எத்தனையோ விஷயங்களை உலகத்தில் அவர்கள் சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்வதற்கு தான் எமர்ஜிக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுகின்றது? இப்படிப்பட்ட கராமாத்துக்கள், இப்படிப்பட்ட அற்புத சக்திகள், மனிதனால காட்ட இயலாத விடயங்களை எல்லாம் இறைநேசர்கள் உலகத்தில் காட்டுவார்கள் என்பதை தான் அந்த குர்ஆனின் ஹதீஸின் மூலமாக நாம் படிக்கக்கூடிய வரலாறுகளாக ஒவ்வொரு இறைநேசர்களுடைய வரலாறுகள் எடுத்தாலும், அவங்க காட்டின கராமாத்துக்கள் எடுத்தாலும், அதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பது எல்லாம் இஸ்லாம் அழகாக தெளிவாக நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. நாம குர்ஆன் ஹதீஸ படிக்கிறது இல்ல, யார் யாரோ எதையோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக வேண்டி அது ஷிர்க்கு, இது கிறுக்கு முறுக்கு சொல்லி நாம ஷிர்க்கு கிறுக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா மார்க்கம் தெளிவாக அத்தனை விஷயங்களையும் சொல்லி காட்டியிருக்கின்றது. சில விஷயங்களை நாம ஏற்றுக்கொள்ளாவிட்டால் குர்ஆனை மறுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். குர்ஆன் ஒரு ஆயத்தையோ, ஒரு எழுத்தையோ, ஒரு அத்தியாயத்தையோ நாம மறுத்து விட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு குஃப்ரியத்தினுடைய நிலையையும் அடையக்கூடிய நிலை, அபாயகர நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் துறைக்கும் நம்ம அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களை, சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை சேர்ந்த எத்தனையோ விஷயங்களை இன்றைக்கு எத்தனையோ பேர் மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று தெரிந்தும் கூட அதை மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தம்முடைய கொள்கை அதை ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்கின்றது இல்லை என்பதற்காக மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அபாயகரம் என்னென்று சொன்னால், ஆபத்து என்னென்று சொன்னால், எங்களுடைய ஈமான் எங்களை விட்டு வெளியாகி இஸ்லாத்தை விட்டுமே நாங்கள் வெளியாக வேண்டிய ஒரு பயங்கரமான நிலை இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே எந்த ஒன்றையும் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் நமக்கு எதை சொல்லி காட்டுகின்றது, இவ்வளவு காலமாக மார்க்கம் எப்படி இருந்தது என்ற விடயங்களை நாம் கவனித்தோம் என்று சொன்னால் எதையும் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்தையும் நாம் ஏற்று நடப்பதற்குண்டான அத்துணை அம்சங்களும் குர்ஆனில ஹதீஸில திட்ட தெளிவாக சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. இதே மாதிரி மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க மக்கமா நகரத்துக்கு போனாங்க, ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றினாங்க. மக்கமா நகரத்தில் சில நாட்கள் தங்கி இருந்தாங்க. தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய 404 சீடர்களோட போனவங்க மக்கமா நகரத்தில் ஒரு இடத்தில் ஒரு மஸ்ஜிதை ஸ்தாபிக்கின்றார்கள், ஒரு இடத்தில் ஒரு பள்ளியை கட்டுகின்றார்கள். அந்த இடத்துக்கு பள்ளி ஒன்று அவசியமாக இருக்கின்றது. எனவே அந்த மக்காவில் எந்த பிரதேசம் என்று சொல்லி பதிவு செய்யப்படவில்லை. அவர்கள் மக்காவில் ஒரு பள்ளியை என்ன செய்கின்றார்கள்? ஸ்தாபிக்கின்றார்கள். மக்கமா மதீனமா நகருக்கு போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் ஹராம் காபா இருக்கக்கூடிய பள்ளியை தவிர்த்து அதற்கு பக்கத்திலேயே எத்தனையோ கிட்ட எத்தனையோ அடையாள சின்னங்களாக எத்தனையோ பள்ளிகள், தக்கியாக்கள் என்று சொல்லி எத்தனையோ இருந்து கொண்டிருக்கும். இதே மாதிரி மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அந்த காலத்தில் மக்கமா நகரத்திலேயும் கூட ஒரு மஸ்ஜிதை அவர்கள் ஸ்தாபித்தார்கள். அதற்கு பின்னால மதீனமா நகரை செல்லுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரத்து செய்யறதுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பிரயாணத்தை மேற்கொண்டு போனாங்க. அங்க போற நேரத்துல அங்க மதீனாவினுடைய கவர்னராக அந்த காலத்தில் இருந்தவங்க அஸ்ஸையத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய அஹ்லு பைத்தை சேர்ந்த ஒருவர் தான் அங்க கவர்னராக இருக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய கனவுல போயிட்டு சொல்றாங்க, நாளைக்கு ஏண்ட அஹ்லு பைத்தை சேர்ந்த என்ற குடும்பத்தை சேர்ந்த தற்காலத்தில் குதுபு ஜமானாக இருக்கக்கூடிய என்ற பேர பிள்ளைகளில் ஒருவர் அப்துல் காதிர் என்ற பெயரை கொண்ட மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் நாளைக்கு என்ன ஜியாரத்து செய்யறதுக்காக வேண்டி வராங்க. அவங்கள மதீனாவுடைய என்ட்ரன்ஸ்ல இருந்து அவங்கள நீங்க கண்ணியப்படுத்தி நல்ல முறையில என்னுடைய ஜியாரத்துக்கு அழைச்சி வந்து என்னுடைய ஜியாரத்தினுடைய ரவுலாக்களுக்கு அவரை அழைத்து வந்து கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லி கனவில் வந்து அந்த கவர்னரிடத்தில் சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அடுத்த நாள் சொன்ன மாதிரி அந்த கவர்னர் அஸ்ஸையத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த கவர்னர் மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சொன்ன மாதிரி அவர்கள் வந்தார்கள். அவங்களை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி மதீனாவுக்குள்ளால் அவங்களை வரவேற்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு அவங்களை அழைச்சி சென்று அவங்க மேன்மைப்படுத்தினாங்க, மகிமைப்படுத்தினாங்க என்ற வரலாறுகளை எல்லாம் அவங்களுடைய ஹிஸ்டரியில வரலாறுல நாம படிக்கக்கூடிய பாடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படி மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க எங்கு சென்றாலும் அவங்களுடைய முழு நோக்கமும்
அல்லாஹ் ரசூலாகவே இருந்தது. தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், ஒவ்வொருவரையும் முஸ்லிம்களாக மாற்ற வேண்டும். வெறுமனே முஸ்லிம்களாக பேரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை மனித புனிதர்களாக, சாலிகீன்களாக, முத்தகீன்களாக, நிரப்பமான ஈமான் உள்ள மக்களாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில தான் மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அவங்களுடைய எண்ணம் சதாவும் இருந்து கொண்டே இருந்தது. அவங்களுடைய ஹிதமத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான காபிர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள். மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அவங்க 404 சீடர்களோடு அவங்க தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இலங்கைக்கும் வந்திருக்கின்றார்கள். இலங்கையில் அவர்கள் காலிமா நகரத்துக்கு தான் முதலாவதாக வந்தார்கள். அதற்கு பின்னால் தஃப்தர், ஜெயிலானி போன்ற இடங்களுக்கு, கொழும்புலையும் சில இடங்கள், மருதானப்பள்ளி வாசலுக்கும் மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி கொழும்பு கிரேண்ட் மஸ்கில் இருக்க கிரேண்ட் மஸ்குக்கும் பெரியப்பள்ளி வாசல்களுக்கும் அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஹுத்பாவுதின பிரசங்கம் செய்த மிம்பர் மேடை கூட அந்த பெரிய கொழும்பு கிரேண்ட் மஸ்க் பள்ளிவாசல்ல இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் இருப்பதாக நமக்கு வரலாறுகள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறதுக்கு பெருமையாக சொல்லுகிறோம், நாங்க முஸ்லிம் என்று சொல்லி. நாங்க எங்களுடைய பாப்பட வாப்பா என்று சொல்லி எடுத்து பார்த்தா ஒரு 4-5 பேருடைய ஹிஸ்டரி தான் தெரியுமா இருக்கும். அதற்கு அங்கால எங்களுடைய அப்படப்பா சொல்லி வரும் பொழுது 4-5 அப்பாமார்களுக்கு அங்கால இருந்தவங்க அவங்க முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்திருப்பாங்களா அல்லது காபிர்களாக வாழ்ந்து இப்பேற்பட்ட மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மக்கள், அந்த நாதாக்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான காபிர்களை இஸ்லாத்துக்குள் நுழைவிச்சாங்க. சில நேரம் அவங்களால இஸ்லாத்துக்குள் நுழைஞ்சவர்களுடைய ஜெனரேஷன்களாக கூட நாங்க இருக்கலாம். அப்படி இருந்து கொண்டு அவர்களை நாம் எதிர்ப்போமாக இருந்தால், அவர்களை பற்றி குறை கூறுவோமாக இருந்தால் அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான் என்பதை சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்து மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அவர்களுடைய ஃபைல் பரக்கத்துகள், கராமாத்துக்களை என்றென்றும் கண்டுகளிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்து நிரப்பமான ஈமானோடு வாழ்ந்து மறுக்கின்ற தௌஃபீக்கையும் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாராக. அத்தோடு வறுமையாக ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம், முக்கியமாக இந்த இடம் சுமார் 140வது வருஷத்தையும் தாண்டி இந்த இடத்துல மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அவர்களுடைய இந்த உருஸ் வைபவம் ஒவ்வொரு வருஷமும் 10 நாட்கள் 12 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இதன் மூலமாக எத்தனையோ ஹிதமத்துக்கள் இந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த இடம் நல்ல முறையில புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு செய்ய வேண்டிய ரெப்பேர்கள் எல்லாம் நல்ல முறையில செய்யப்பட்டு ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த ரெப்பேர்களுக்கு இன்னும் பணம் காசுகள் கொடுப்பதற்கு பாக்கியாக பேலன்ஸாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் கட்டாயம் செஞ்சே ஆக வேண்டிய எத்தனையோ முக்கியமான வேலைகள் இதற்குள்ளால் பாக்கி இருக்கின்றது. எனவே வந்திருக்கக்கூடிய தனவந்தர்கள் உங்களால் இயன்ற சதக்காக்களை, தர்மங்களை எங்கட பேர்லயோ, எங்களை விட்டும் மறைஞ்சி மன்னரைக்கு சென்ற எங்களை வாப்பட பேர்ல, உம்மட பேர்ல, குடும்பத்தை சேர்ந்த கபராளிகள பேர்ல இந்த தர்பாருக்காக வேண்டி மீரான் சாஹிபின் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த தர்பார்ல இந்த மஜ்லிஸ் நடைபெறக்கூடிய இந்த இடத்துக்காக வேண்டி சதக்கத்துன் ஜாரியா என்ற அடிப்படையில உங்களால என்ன சதக்காக்கள், தர்மங்களை வாரி வாரி வழங்க முடியுமோ அவைகளை நல்ல முறையில கொடுத்து அதன் மூலமாகவும் ஃபைல் பரக்கத்துகளை, கராமாத்துக்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்து இருலகத்திலேயும் சீதேவிகளோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.